ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன சுஹானா கான் நடித்து வெளிவந்த த ஆர்ச்சிஸ் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ளே போவோம். த ஆர்ச்சிஸ் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பெரிய பார்க் இருக்குது. அந்த ஊரோட அடையாளமே அந்த பார்க்குன்னு சொல்கிற அளவுக்கு அதை மக்களிடையே அவ்வளோ ஃபேமஸாக இருக்குது. அங்கே ஒரு பணக்காரன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல அந்த பார்க்கை இடிச்சுட்டு ஒரு பெரிய ஹோட்டல் கட்டணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச அந்த நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அதை தடுக்கிறாங்களா இல்லையா, கடைசியில் அந்த பார்க் அங்கேயே இருக்கா இல்லை அந்த பார்க்கை இடிச்சிட்டாங்களா, என்னாச்சு அப்படின்றத நீங்கள் இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, நம்ம ஷாருக் கான் அவரோட சுஹானா கான் இதில் நடித்தது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது அந்த பார்க்கை எப்படியாவது காப்பாற்றணும்னு அந்த போராட்டத்தில் அவங்க அந்த இன்வால்வ்மெண்ட் பண்ண விதம் அது உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட சேர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இதுக்காக போராடினாங்க. அதுவும் நல்லா அவங்க நடிப்பும் பார்க்க நல்லா யதார்த்தமாக இருந்தது. அதாவது ஒரு சாதாரண மனுஷன் போராடினா எப்படி போராடணும் அந்த மாதிரி போராடினாங்க. அந்த இது நல்லா இருந்தது. டைரக்டரோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பரும் இல்லை, ரொம்ப ஸ்மாரும் இல்லை. ஓகே, இந்த கதைக்கு இது போதுன்ற அளவுக்கு நல்லா இருந்தது. படத்தோட காஸ்டியூம் டிசைனர் நம்ம ரொம்ப பாராட்டியே ஆகணும். ஏன்னா அவங்க அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் இந்த சினிமாட்டோகிராஃபர் அந்த 8 பேருக்குமே ஒவ்வொரு கேரக்டர் இருக்குது. அந்த ஒவ்வொரு கேரக்டரையும் அவருக்கு தனித்தனியாக காட்டின விதம் அண்ட் இவங்க 8 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த பார்க்கை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க காட்டின விதம் இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் ஆகிருக்கு. தமிழ் டப்பிங்னாலே ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் சரி ஓகே நல்லா இருக்குன்ற அளவுக்கு டப்பிங் வேலை நல்லா பார்த்துருக்காங்க. அந்த இடத்துல நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட்டையும் ரொம்ப பாராட்டியே ஆகணும். அண்ட் இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி சொல்கிறது, சரி ஓகே நல்லா இருக்குது அந்த மாதிரி ரசிக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. அந்த இடத்துலையும் நம்ம அந்த மியூசிக் டைரக்ஷன் டீமை நம்ம ரொம்ப பாராட்டியே ஆகணும். இந்த படத்துலையும் லைப்ரரிக்கான இம்பார்ட்டன்ஸை காட்டின விதம் அண்டு ஒவ்வொரு புக்கையும் நம்ம எப்படிலாம் பார்க்கணுன்னு காட்டின விதம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. அதை நம்ம கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா லைப்ரரியோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அது இருந்தாலுமே நம்ம அதை யூஸ் பண்ணுற மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. கொஞ்சம் பழைய ஆளுங்க தான் போய் புக்கை படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கரண்ட் ஜென்ரேஷனில் யாரும் அப்படி ஒன்றும் பண்ணுறதில்ல. அண்டு அதெல்லாம் இல்லாமல் எப்படி ஒரு லைப்ரரி யூஸ் பண்ணணுன்றதை இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அது உண்மையிலே நல்லா இருந்தது. பொதுவாகவே நம்ம ஆளுங்கள்ட்ட இருக்க ஒரு தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட வெளிநாட்டில் படித்தாதான் நமக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும், நல்லாவும் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சி அப்படி நிறைய பேர் இந்தியாவிலேருந்து ஃபாரின் போயிட்டுருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் இல்லை வெளிநாட்டுக்கு ஈக்குவலாக ஏன் வெளிநாடை விட இங்கே ரொம்ப நல்லாவே கல்வித்தரம் இருக்குன்னு இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தோம்னா காமெடி சீன்ஸ் அங்கங்கே இருக்குது. ஆனால் அது ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. நிறைய இடத்துல நம்ம லேக்னஸை ஃபீல் பண்ணலாம். படத்தோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் தான். ஆனால் அந்த 1.5 மணி நேரத்தில் ரொம்ப அப்படி எர்ஜ் பண்ணி எடுத்த மாதிரி இல்லை, சும்மா ஏதோ எடுத்து வச்ச மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டோம், ரொம்ப ஸ்மார்ட்னு சொல்ல மாட்டோம், சரி ஓகேன்ற அளவுக்கு தான் இருக்குது. அதை டைரக்டர் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தானா ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. இதை நீங்கள் ஃபேமிலியாக உட்காந்து வீக்கெண்டில் ஒன் டைம் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட் சீன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் என்ன பார்த்தீங்கன்னா 10க்கு 6 கொடுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் ஆக்டிங் நல்லா இருந்ததுனால நம்ம 6 கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம் ஃபியூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.